குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 பிசிஎஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 8 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7 பார்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் ஒரு பார்ட்டுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8வது பார்ட். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 400 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது இல்லாமல் டே ஷீட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 35 டே ஷீட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கடைசி டைமில் இந்த 8 வீடியோ பார்த்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 35 டே ஷீட்டையும் பார்த்துட்டு போனாலே போதும். மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதுலேருந்து கவர் ஆகி தான் வரும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் போலீஸ் எஸ்ஐ படிக்கிற நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காச்சும் யூஸ் ஆகும் சரிங்களா. படிக்கிறவங்க யாராவது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை பார்த்தாலே போதும். நம்ம சொல்லிடுறதுனால உங்களுக்கு நீங்களாம் படிக்கிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும் சரிங்களா. இதில் வந்து 50 கொஸ்டின் பார்த்துட்டோம்ப்பா. அதனால தான் நான் வந்து 51லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாராச்சும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து இது கண்டினியூவாக புரியும் சரிங்களா. ஓகே, 50 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். 51லேருந்து பார்க்கணும் சரிங்களா. நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வழங்கியிருந்தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வேதியியல் வல்லுநராக இருந்தார் ஓகேங்களா. அடுத்தது இந்த ஆண்டு இது இருங்கப்பா, இது மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஓகே, தேசிய அறிவியல் விருதுகள் 2024 நாட்டின் முதல் தேசிய அறிவியல் விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. 4 பிரிவுகளின் கீழ் இதை வழங்குறாங்க ஓகேங்களா. விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் குழு ஓகேங்களா அப்படின்னு விருது கொடுக்குறாங்க. அறிவியல் துறையில் சிறந்த பங்களிப்பாக வழங்கப்படும் விருது தான் விஞ்ஞான் ரத்னா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது ஓகேங்களா. இதான் போன பாட்டில் பார்த்தோம். நான் இந்த கொஸ்டின் பாதியில் வர்றதுனால உங்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது வந்து கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வழங்கியிருக்காங்க உயிர் வேதியியல். விஞ்ஞான் ஸ்ரீ விருது 13 பேருக்கும், விஞ்ஞான் யுவா விருது வந்து பார்த்தீங்கன்னா 18 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. விஞ்ஞான் குழு விருது வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 திட்டக்குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அடுத்தது அப்ரிவேஷன் ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா. கியூஆர்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி நம்ம கேள்விப்படுறதுலேருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அடிக்கடி நம்ம ஏதாச்சும் வார்த்தை வந்து கேள்விப்பட்டே இருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னா அதுலேருந்து கேட்பாங்க. யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸு, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, இதுக்கு கூட கேட்க வாய்ப்பு இருக்குப்பா ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமானது ஓகேங்களா. அடுத்தது நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் டெரிட்டரி ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. இதில் வந்து மொத்தம் 32 நாடுகள் இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பா செயலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தான் செயலி. அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்படின்றதான் அதோட விரிவாக்கம் ஓகேங்களா. அடுத்தது கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா உலக செஸ் சாம்பியனான குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. அர்ஜுனா விருது வந்து பார்த்திங்கன்னா துளசிமதி முருகேசன், நித்யாஸ்ரீ இவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. மாசுபடாத காற்று கிடைக்கும் இந்திய நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்கிறாங்க. அர்ஜுனா விருது யார் யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன், பேரா பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸ், பேரா பேட்மிண்டன் வீராங்கனையான நித்யஸ்ரீ சுமதி ஓகேங்களா. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் 32 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அடுத்தது விளையாட்டுக்கான சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்படும் விருது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருது ஓகேங்களா. தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்து வரலாறு படைத்த நிதியமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன். நாட்டின் முதல் பெண் நிதியமைச்சரும் அவங்க தான், முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இவங்க தான். இதெல்லாம் உங்கள் பள்ளி பாடத்தில் இருக்க வேணா சேர்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிட்டாங்க. தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் 6ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க ஓகேங்களா. மிஷன் 500 என்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா இடையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்த திட்டம் ஓகேங்களா. அடுத்து தமிழகத்தில் முதல் முறையாக அகழாய்வில் சங்குனால் செய்யப்பட்ட புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கன்னா வெம்பங்கோட்டையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் என்னைக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா பிறந்த தினமான பிப்ரவரி 19 தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மறுமலர்ச்சி இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. வீடியோவை பொறுமையாக பார்க்கணும். டிக் பண்ணுறாங்க பெருசாக இருக்கலாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. டக்கு நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரி. நீங்கள் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சரிங்களா. இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 89. தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிகள் 148. தமிழ்நாட்டில் உள்ள பேராட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி வந்து பார்த்தீங்கன்னா 491. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 28 மாநகராட்சி. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம் இருக்குது. இதில் இது ரெண்டும் முக்கியமானது.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போனா அடிக்கடி இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராசஸ் தான் இது வந்து உருவாக்குறது. பட் மாநகராட்சி உருவாக்கணும், மாவட்டங்கள் உருவாக்கணும்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேட்கக்கூடிய வினாக்கள் இதெல்லாம். ஓகேங்களா. உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் 21 கூட இருக்கலாம், இது 25 மாற்றிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, நிலநடுக்கத்தால் உருகுலைந்த மியான்மர் நாட்டிற்கு உதவ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செயல்படுத்துச்சு. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான உதவி செய்கிறோம். ஓகேங்களா. மியான்மர் நாட்டிற்கு இந்த ஆப்ரேஷனுக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுவோம். சரிங்களா. தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் கண்காணிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சஜாக். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் உள்ள பஹல்காம் தீவிரவாதிகளை பழித்தீர்க்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ராணுவம் மேற்கொண்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கைக்கு சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. சிந்தூர்னா திலகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. தமிழகத்தில் முதல் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பல்லுயிர் தளம் வந்து பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி, மதுரை. ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். பாரம்பரிய பல்லுயிர் தளம் வந்து பார்த்திங்கன்னா இது யுனெஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தமிழகத்தின் முதல் பாரம்பரிய தளம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா. அடுத்தது, இரண்டாவது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தளம் வந்து பார்த்திங்கன்னா காசம்பட்டி, திண்டுக்கல். ஓகேங்களா. இது வந்து ஊரோடு படிக்கும்போது டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து படிக்கணும். இதெல்லாம் கேட்கக்கூடிய வினாக்கள். ஓகேங்களா. அடுத்தது, ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட புதிய போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் தமாஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் தமால்னு வரணும், தமாஸ்ன்னு இருக்குப்பா, சாரிப்பா, ஐஎன்எஸ் தமால்னு வரணும். அடுத்து, உலகின் 4வது பொருளாதார நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4வது பொருளாதார நாடு தான் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி 5ஆக இருந்தோம். ஓகேங்களா. இந்தியாவின் முதல் பசுமை துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது. 2025ஆம் ஆண்டு உலக அழகிய பட்டம் என்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஓபல் சுஜாதா ஜீவாஞ்சி. ஓகேங்களா. தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்க. ஓகேங்களா. 2025ஆம் ஆண்டு உலக அழகிய போட்டி எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஹைதராபாத். இது முக்கியமானது, இந்தியாவில் நடந்துச்சு, அதுவும் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் கன்னட பெண் எழுத்தாளர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானு முஸ்டாக். ஓகேங்களா. இவங்க எந்த புத்தகத்துக்காக வாங்கினாங்கன்னா இதய விளக்கு, ஹார்ட் லேம்ப்ஸ் அப்படின்ற புத்தகத்துக்காக தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னடாவில் இந்த விருதை வாங்கின முதல் பெண் எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஓகே. அடுத்தது, 2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணனுக்கு. என்ன நூலுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற புதினத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. 2025ஆம் ஆண்டுக்கான யுவ புஷ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா கூத்தொன்று கூடிற்று அப்படின்ற நாவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிஹருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து, வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் வைரமுத்து. இது சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து வெளியிட்டார். ஓகேங்களா. இந்தியாவின் தூய்மை நகரம் என்ற விருதை 8வது முறையாக பெறுவது வந்து பார்த்திங்கன்னா இந்தூர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்தூர் மாநகராட்சி தான் வாங்குறாங்க அந்த இந்தூர்ன்ற நகரம். ஓகேங்களா. இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து, பெண்கள் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுக்கவும் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஆகியவற்றை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போலீஸ் அக்கா திட்டம் எந்த மாவட்ட காவல்துறை தொடங்கியிருக்காங்கன்னா ஈரோடு மாவட்ட காவல்துறை. ஓகேங்களா. அடுத்தது, தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது இடத்துல இருக்கிறாங்க. உலகளவில் அதிக புலிகள் உள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா. அடுத்தது, ஓகேப்பா, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதை தாண்டி கொஸ்டினை கேட்காத மாதிரி. இப்போ தகைசால் தமிழ் விருது கேட்டாங்கன்னா சிம்பிளாக இதுலேருந்து மட்டும் தான் கேள்வி கேட்பான். ஓகேங்களா. விருதின் நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தவர்களை பாராட்டுவதற்காக இந்த விருது வழங்குறாங்க. யார் வழங்குவா அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வழங்குவார். எப்போ வழங்குவார்னா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வழங்குவார். ஓகேங்களா. விருதுடன் என்னென்ன வழங்குறாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்குறாங்க. ஓகேங்களா. ஓகே. நிறுவப்பட்ட ஆண்டு எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27, 2021 நிறுவுறாங்க. அப்போலேருந்து இது வரைக்கும் 5 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்னட பஸ்ஸில் போட்டிருக்கோம். 2021 சங்கரையா அவர் வாங்குறாரு. 22 நல்லக்கண்ணு, 23 வந்து பார்த்தீங்கன்னா கி வீரமணி, 24 முனைவர் குமரி ஆனந்தன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் 25 வந்து பார்த்தீங்கன்னா KM காதர் மொய்தீன், இவர் இப்போ ரீசெண்டாக வாங்கினார். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருது கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது, அதேமாதிரி செம்மொழிக்கு அப்படி தான். செம்மொழி 2004 முதல் வழங்குறாங்க. இந்த செம்மொழியை இந்தியாவில் இதுவரை 11 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. செம்மொழி அவங்க புத்தகத்தில் 6ன்னு தான் மாற்றிக்கோங்க. 11 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004 தமிழுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல செம்மொழி அந்தஸ்து வழங்குறாங்க. ஓகேங்களா. முதலில் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டால் தமிழ். ஓகேங்களா. அடுத்தது, செம்மொழி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் 6 மொழின்னு பார்த்தோம் இல்லையா புத்தகத்தில்.
தமிழுக்கு வழங்குறாங்க 2004 ஜூன் 6. ஓகேங்களா. அடுத்தது சமஸ்கிருதம் 2005, கன்னடம் 2008, தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒரியா வந்து பார்த்தீங்கன்னா 2016. அடுத்து சமீபத்தில் 5 மொழி கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த மொழிகள் எல்லாமே 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. பாலி மொழி 2024, பிராகிருதம் 2024, மராத்தி 2024, பெங்காலிக்கு 2024, அசாமிக்கு வந்து 2024. மொத்தம் இதுவரை 11 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இதில் முக்கியமானது செம்மொழி நாள். ஓகேங்களா. ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்படுது. தமிழ்நாடு அரசு முத்தமிழ் கலைஞர் அவர்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளான ஜூன் 3 அன்றைய வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படுது. ஓகேங்களா. செம்மொழியை பற்றி கேட்கணும்னா இதை தாண்டி அவன் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது கிராம சபை கூட்டங்கள். இது ஆண்டுக்கு வந்து 6 முறை கூட்டப்படுகிறது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 வந்து பார்த்தீங்கன்னா 94 ஆண்டுக்கு 2 முறையாச்சும் கூடணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அது ஆண்டுக்கு 4 முறையாக மாற்றிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அது ஆண்டுக்கு வந்து 6 முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. அந்த 6 நாட்கள் இதுதான். ஓகேங்களா. ஜனவரி 26 குடியரசு தினம் வந்து ஓகேங்களா கிராம சபை கூட்டம் வந்து ஆண்டுக்கு 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடத்துகிறாங்க. ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். இந்த 6 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா. ஓகேப்பா, இன்னைக்கு வந்து இதுவே போதும். நீங்கள் இது அதிகமாக கொடுத்தாலும் பார்க்க மாட்டீங்க. அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வரும். சரிங்களா. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் வந்து இப்போ எஸ்ஐ படிக்கணும்னா இந்த மாதிரி டாபிக் வைஸ் எடுத்து படிங்க. அதுமாதிரி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேஜ் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா ஜிகே ஃபுல்லாக கவர் ஆகுது. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜோட கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஓகேப்பா, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடிஞ்சளவு போலீஸ் எஸ்ஐ படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லாஸ்ட் டைமில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.